வணக்கம் நேர்களே, வேந்தர் டிவியின் பெப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த ஒரு வாரமாக நிகழ்ந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கிறோம். தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடத்தில் வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தினமணி பேப்பரில் தலைப்புச் செய்தி பார்த்தீங்கன்னா, ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு சிக்குவாரா சிதம்பரம், இதுதான் தலைப்புச் செய்தி. அதாவது ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நேரத்தில் காங்கிரஸுக்கு இது மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி முக்கியமான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். சிஏஜி ரிப்போர்ட்டில் சிதம்பரத்திற்கு அதில் ஏர்செல் மேக்சிஸ் டீலில் பங்கு இருக்குன்னு சொல்லியிருப்பதாக அந்த செய்தி சொல்லுகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு டில்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய 2G வழக்கில் கனிமொழி ஆராசா இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா, அந்த வழக்கு நடக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த ஆண்டு 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உட்பட 7 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 2 பேருக்கு, அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய 2 தொழிலதிபர்களுக்கு சம்மன்ஸ் சர்வ் பண்ண முடியல. அதனால் வழக்கு திரும்ப தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை டிசம்பர் 7ஆம் தேதி வழக்கு வர இருக்கிறது. இதில் சிதம்பரத்தின் பெயர் இதில் அடிப்படுறது முதல் தடவை கிடையாது. இப்போ கடந்த 3-4 வருடங்களாகவே அவருடைய பெயர் இதில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் இதில் ஏர்செல் மேக்சிஸ் டீலில் சிதம்பரத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஓபி சைனி நீதிமன்றத்தில், சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை எதிர்த்து சாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், அங்கேயும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்குன்னா அப்போ மறுபடியும் நீதிமன்றங்கள் இதை புதிய கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நான் வழக்கறிஞர் கிடையாது, பட் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். 600 கோடிக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அது பெரிய அமௌண்ட் தான். ஆனால் இதில் என்னென்னா, சிதம்பரம் அவர்கள் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்த ஒரு நிதியமைச்சர். அவர் எல்லா விஷயம் நல்ல வழக்கறிஞரும் கூட, உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர், திறமையாக வாதாடக்கூடியவர். அவர் இதில் தன் மீது எந்த தவறும் இல்லை என்று தொடர்ச்சியாக பேசியும் எழுதியும் வருகிறார். ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது இது சட்ட ரீதியாக இது என்ன மாதிரியான பாதிப்பை சிதம்பரத்துக்கு ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வக்கீல் கிடையாது. பட் அரசியல் ரீதியாக நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏன்னா சிதம்பரம் ஏர்செல் மேக்சிஸ் டீலில் சம்மந்தப்பட்டிருக்காருன்ற அந்த ஒரு பேச்சு கிளம்புவதும், இது போன்ற செய்திகள் வருவதும், இதுபோல் தொலைக்காட்சிகளில் நாம் விவாதிப்பதும், நாடு முழுவதும் இது ஒரு பிரச்சனையாவதும் ஏற்கனவே மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இது இன்னும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம். அந்த விதத்தில் பார்த்தால் இது சிதம்பரம் அவர்களுக்கு சட்ட ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள் என்பதை தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி. அது மெயின் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு டேமேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிதம்பரத்திற்கு மட்டுமல்லாமல் மொத்த காங்கிரஸ் கட்சிக்கே இது ஒரு சிக்கலை நிச்சயமாக. ஏன்னா ஏர்செல் மேக்சிஸ் டீலில் பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறனையும் கலாநிதி மாறனையும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். ஆனால் காங்கிரஸ் அன்று ஆட்சியில் பிரதமராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். எங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஒருவேளை இன்று வந்திருக்கக்கூடிய தினமணி செய்தியின் அடிப்படையில் சிதம்பரம் இந்த வழக்கின் உள்ளே இழுக்கப்பட்டால் அப்போ அது காங்கிரஸுக்கு கடுமையான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா 2G ஊழலில் காங்கிரஸும் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாக ஆகிவிடும். ஏனெனில் இதுவரையில் ஆராசா மட்டும், கனிமொழி மட்டும் தான் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் எல்லாமே திமுகவை சார்ந்தவர்கள். முதன்முறையாக சிதம்பரம் உள்ளே இழுக்கப்பட்டால் வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சியும் அந்த பெரும் ஊழலுக்குள் வந்துவிடும். அந்த விதத்தில் இது ஒரு புதிய நெருக்கடி காங்கிரஸுக்கு உருவாகிறதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அது உண்மைதானது. இப்போ தயாநிதி மாறன் அவர்களும் இதில் இந்த வழக்கில் சிக்கியிருக்காங்க. ஆனால் இந்த வகையில் கடந்த வாரத்தில் பிரதமர் மோடி அவர்களையும் அருண்ஜேட்லி அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் 2 விஷயம். ஒன்று, நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் எக்ஸ் எம்பின்ற முறையில் பிரதமரை போய் அவர் பார்த்துருக்காரு. எக்ஸ் எம்பிஸ் யார் வேணால் உள்ளே போகலாம். தர்ம தரிசனம். அது அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கல. ரெண்டாவது இந்த 2G வழக்கு என்பது ஏர்செல் மேக்சிஸ் டீல் வழக்கு உட்பட உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள். உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் அவ்வளவு சுலபமாக மோடியே நினைத்தால் கூட அவ்வளவு சுலபமாக காப்பாற்றுவது என்பது கடினம். ஆகவே இந்த வழக்கிலிருந்து அவர் ஒருவேளை ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் தயாநிதி மாறன் தப்புவது என்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது. ஆகவே மோடியை பார்த்ததையும் இதற்கும் நாம் முடிச்சு போட வேண்டாம் என்று நினைக்கிறேன்.
தொடர்ந்து கடந்த பல மாதங்களாக காலியாக இருந்த தமிழ்நாடு தகவல் ஆணையர் பதவிக்கு கே ராமானுஜம் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு ரகசியமாக நியமிக்கப்பட்டதாக ஒரு தகவல். அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள்? ஆமாம், இது முக்கியமான செய்தி. இது 2வது செய்தி நம்ம இப்போ பேசுகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அந்த தலைமை தகவல் ஆணையாளர் பதவி என்பது தமிழகத்தில் வந்து கடந்த பல மாதங்களாகவே வந்து காலியாக வெற்றிடமாக இருக்கிறது. கே.எஸ். ஸ்ரீபதி முன்னாள் தலைமைச் செயலாளர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பதவிக்கு யாரும் நியமிக்காமல் இருந்தார்கள். இப்பொழுது டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்று முதலமைச்சரின் ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கும் கே ராமானுஜம் அவர்களை வந்து தலைமை தேர்தல் ஆணையாளராக நியமிச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்து நேற்று தந்தியில் ஹிந்துவில் வந்தது, இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கு. ஆனால் இதில் வினோதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் அரசாங்கம் இன்னும் வெளியிடவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் மிகவும் முக்கியமானது, என்னன்னா வந்து இந்த தலைமை தகவல் தேர்தல் ஆணையாளரை நியமிக்குவதற்கு முன் எப்படி நியமிக்கணும்னா, முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், மற்றொரு அமைச்சர், இவங்க 3 பேரும் சேர்ந்து கூடி தான் அதை இது பண்ணணும். திமுக சார்பில் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடன் எந்த விதமான ஆலோசனையும் இவர்கள் நடத்தவில்லை. எனக்கு தெரிந்து 2001, 2006 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த 2005 இந்த ஆர்டிஐ ஆக்ட் வந்த பிறகு முதன்முறையாக அவங்க வந்து அந்த இவங்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது ஜெயலலிதா அவர்கள் அன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பேராசிரியர் கா அன்பழகன், திமுக பொதுச் செயலாளர் கா அன்பழகனை வந்து அழைத்து பேசினார். ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ அந்த முதலமைச்சர் சேம்பர்லேயே அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மாதிரி எதுவுமே வந்து இன்னைக்கு நடக்கல. ஆகவே இந்த நியமனம் வந்து ஏன் முதல்ல இவங்க ரகசியமாக வச்சிருக்காங்கன்னு புரியல நமக்கு. அந்த அதிகாரி நல்ல அதிகாரி, அவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர் கே ராமானுஜம் அவர்கள். ஆனால் இந்த நியமனம் வந்து இவ்வளவு ரகசியமாக இருப்பதற்கான அவசியம் என்னவென்று நமக்கு புரியவில்லை. இன்னும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் பேசி பார்த்தவரையில் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை கலந்து ஆலோசிக்காதது என்பது மிகப்பெரிய ஒரு ப்ரொசீஜரல் லேப். அது இந்த நியமனத்தை எதிர்த்து யாராவது உயர்நீதிமன்றத்திற்கு போனால் ராமானுஜத்தின் நியமனமே தடை செய்யப்படும். அதனால தான் வந்து அதுக்கு முன்னாலே யாராவது கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கிட போகிறாங்கன்னு தான் இவங்க ரொம்ப ரகசியமாக வச்சுருந்துட்டு இன்றைக்கி மத்தியானம் அந்த அமைச்சர் ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறார். அதற்கு பிறகு இந்த பதவியேற்பு நிகழப்போகிறதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது எல்லா தகவல்களையும் மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு சட்டத்தோட அமைப்பு தலைவரை நியமிக்கிறதுலேயே எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லைன்றது வந்து ஒரு கேலிக்கூத்தான விஷயம். ஆகவே இது வந்து ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் கலந்தாலோசிக்கப்படாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால், யாராவது உயர்நீதிமன்றத்திற்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ போனால் அவருடைய நியமனம் என்பது வந்து ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, அவர் ராமானுஜம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் டிஜிபியாக அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்ததையே வந்து சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இன்னமும் இருக்குது. அந்த நியமனமே இன்னமும் வந்து கொஸ்டினில் இருக்கும்போது, அதே மாதிரி மீண்டும் சர்ச்சைக்குரிய இன்னொரு பதவிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன நடக்கும்ன்றதை நம்ம போக போக தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து இந்த வாரத்தில் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்ட சந்திப்பு, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் அவங்களுடைய சந்திப்பு இருந்திருக்கு. இதில் வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு, ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள். நான் இந்த சந்திப்பு எப்படி பார்க்குறேன்னா, இது கூட்டணிக்கான அச்சாரமாக நான் பார்க்கல. இது ஏன்னா தேர்தல்கள் எங்கேயோ இருக்குது, இன்னும் 8-9 மாதங்கள் இருக்கின்றன. அவ்வளவு சுலபமாக பிஜேபியோடு அதிமுக கூட்டணி சேராது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னால் அவங்க பிஜேபியோடு சேருவதால் அதிமுகவுக்கு லாபம் கிடையாது, நஷ்டம் தான். இது எல்லோரையும் விட முதலமைச்சர் அவருக்கு சூட்சமான அரசியல் அறிவு கொண்ட ஜெயலலிதாவுக்கு அது நன்றாகவே தெரியும். ஆகவே அவர் அந்த தவறை செய்ய மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. இந்த சந்திப்பு வந்து எதை உணர்த்துதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, மோடி எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காரு அப்படின்றத தான் உணர்த்துது. ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ஒரு மாநில முதலமைச்சரை வந்து அவருடைய வீடு தேடி போய் பார்ப்பது என்பது வந்து ஒரு அரிதான நிகழ்வு. இப்போ போகக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. புரோட்டோகால்ன்றது வெள்ளக்காரன் வச்சுட்டு போனது. அதை பிடிச்சிட்டு அந்த விழுமியங்களை நம்ம தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டின் எந்த ஒரு குடிமகனுடைய வீட்டுக்கும் இந்த நாட்டோட ஜனாதிபதியோ பிரதமரோ போகலாம், அதில் தவறு கிடையாது. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போனீங்கன்னா, முதலமைச்சர் தான் வலுவானவராக, அங்கே போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஏன் மோடியோட குணாம்சம் அரசியல் பின்புலம் அறிந்தவர்களுக்கு அவ்வளவு சுலபமாக அவர் ஒரு மாநில முதலமைச்சரின் வீட்டுக்கு போய்விட மாட்டார்? என்ன நெருக்கடினா, 48 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவோட பலம் வந்து நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுறதுல தேவைப்படுது. குறிப்பாக ஜிஎஸ்டி பில்லில் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. அதை தவிர்த்து வந்து வேறு சில சிறிய மசோதாக்களை நிறைவேற்றுறதுல அதிமுகவின் ஆதரவு என்பது டெய்லி ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்னுவாங்க, அதில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே மோடி வந்து அவர் பிரதம மந்திரியாக ஆன பிறகு அவர் ப்ராமிஸ் பண்ண எந்த பொருளாதார சீர்திருத்தமும் இன்றைக்கி நடைமுறையில் பெரிய அளவில் வரல. ஆகவே அவர் மேலே வந்து கார்ப்பரேட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமும், இன்டர்நேஷனல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்வதேச முதலீட்டாளர்களோட அழுத்தமும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாடாளுமன்றத்தில் வந்து
இந்த முட்டுக்கட்டை நீங்கள் இப்போ பார்லிமெண்ட்டே ஃபங்க்ஷன் பண்ணல, அதை நீக்கிட்டு இவங்க முக்கியமான பில்ஸை பாஸ் பண்ணணும்னா அதிமுகவோட ஆதரவு தேவை என்ற காரணத்தால் தான் மோடி ஜெயலலிதா வீடு தேடி போய் பார்த்திருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா தரப்பிலிருந்து சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியாது. வீடு தேடி போய் பார்க்குற அளவுக்கான சம்பவம் இதுக்கு முன்னால் ஏதாவது நடந்திருக்கு. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று முதல் முறை பிரதம மந்திரியாக இருப்பவர் ஜெயலலிதா வீடு தேடி போய் பார்ப்பது இது முதல் முறை அல்ல, இது இரண்டாவது முறை. 1991ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அன்றைய பிரதமர் சந்திரசேகர் அவர்கள் ஜெயலலிதாவை வீடு தேடி போய் பார்த்தார். இத்தனைக்கும் அப்போ ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இங்கே கலைஞர் சிஎம்மாக இருந்தாங்க. அவர் பார்த்துட்டு போன 20 நாள் எங்கள் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு. இப்போ நம்ம மோடியை இவங்க ஜெயலலிதா பார்த்தப்ப தமிழக அரசின் சார்பாக 21 கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு பேப்பர்லலாம் செய்தி வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா அது முக்கியமான விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா வேறு சில கோரிக்கைகள் முதலமைச்சர் சார்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். அவை என்னவென்பது வரும் நாட்கள் தான் நமக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னது போல மோடியின் இந்த வருகையே ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு தான். அது இந்த கைத்தறி விழாக்காக வந்துட்டு பார்த்தாருன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ இந்த சந்திப்பிற்காக இந்த விழா ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதா உண்மை. இந்த விழாவுக்கு வந்தவர் அப்படியே போய் ஜெயலலிதாவை பார்த்தார் என்பது தவறு. ஜெயலலிதாவை சந்திப்பதற்காகத்தான் அந்த விழாவை ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏனெனில் இந்த விழா என்பது ஆண்டுதோறும் விக்யான் பவன்ல டெல்லியில் நடக்கும். அது வெளியிலலாம் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் நடக்கிறது கிடையாது. ஸோ சம்மந்தமே இல்லாமல் இந்த விழா நடந்திருக்கிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சந்திப்பில் என்ன நடந்தது, என்ன ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டன என்பதெல்லாம் வரும் நாட்களிலும் வரும் வாரங்களிலும் தெரிந்துவிடும். எப்படி பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நான் பார்க்குறேன். இது வெறுமனே ஒரு பிரதம மந்திரிக்கும் ஒரு மாநில முதலமைச்சருக்கும் நிர்வாக ரீதியாக மத்திய மாநில உறவுகளை பலப்படுத்துவதற்காக அதில் இருக்கக்கூடிய தடைக்கற்களை களைவதற்கான சந்திப்பு கண்டிப்பாக கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சந்திப்பு. ஆனால் பிஜேபி சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா நிகழ்வுகளுமே டெல்லியிலே நடக்கிறதுனால மற்ற தலைநகரங்களே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமருடைய விருப்பமாக இருந்தனால இப்படி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற வகையில் நியாயப்படுத்துகிறாங்க இந்த சந்திப்பு. அது ஒரு குழந்தை கூட நம்பாது. அவர்கள் தெளிவாக மக்களின் காதில் தமிழர்களின் காதில் பூ சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மோடியின் அரசியல் பின்புலத்தையும் ஜெயலலிதாவின் அரசியல் பின்புலத்தையும் அறிந்தவர்களுக்கு இந்த சந்திப்பு வெறும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான சந்திப்பு என்பது எல்லாருக்குமே தெரியாது. அப்படி கிடையாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த சந்திப்பில் எட்டப்பட்ட உடன்பாடுகள் என்ன அப்படின்றது வரும் நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும். அதுவரை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, பேப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வணக்கம் நேயர்களே, பேப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். சார், இந்த கடந்த சில நாட்களாகவே பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில் போயிட்டுருக்கிறது மதுவிலக்கு பிரச்சனை. அதாவது காந்தியவாதி சசிபெருமாள் அவர்களின் மரணத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். எல்லா பக்கமும் நேற்றைய தினத்தை கூட செய்தித்தாள்களை வாசம் பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு வயதானவர் வரைக்கும் எல்லாருமே இந்த மதுவிலக்கு கோரிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதில் அதாவது இந்த கோரிக்கை இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கடந்த பல நாட்களாகவே சில ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கை உங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இது 10 நாட்களுக்கு முன்னால் இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சசிபெருமாள் அவர்கள் அந்த மரணத்திற்கு பிறகு மிகவும் துயரமான ஒரு சம்பவம் அது. அதற்கு பிறகு இது சூடுபிடிக்க துவங்கியது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராட ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் திடீர்னு பல பகுதிகளிலுமே அந்த போராட்டம் ஒரு வெகுஜன மக்கள் போராட்டமாக வந்தது. இங்கே பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் கூட அந்த கடை மீதான தாக்குதல் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயத்தில். இப்போ இதில் என்னென்ன 2-3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் எல்லா கட்சிகளும் எக்ஸப்ட் ஏடிஎம்கே எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி கிட்டத்தட்ட மதுவிலக்க கோர வந்திருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பூரண மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது, அது தேவையும் மற்றது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் தன்னுடைய மதுவிலக்கு கொள்கையை மாற்றி அமைக்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் மதுவை விற்பதை தாண்டி மதுவை ப்ரமோட் பண்ணுறாங்க. இலக்கு நிர்ணயித்து மதுவை விற்பது, 1 கிலோமீட்டரில் 7 கடையை வச்சுருக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு பலரையும் குடிக்க அடிமையாக்கி இருக்கிறது. இது ஒரு நாளில் நம்ம மாற்ற முடியாது. அப்புறம் அதாவது இந்தியா முழுவதும் இந்தியாவுக்குமான ஒரு மது கொள்கை, ஒரு ப்ரொஹிபிஷன்றது மதுவிலக்கு இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு என்பது நிச்சயமாக சாத்தியமற்றது. ஏன்னா பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் ஓடும் பொழுது நீங்கள் இங்கே நிறுத்தவே முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும்.
ஆனா அதனால வந்து நம்ம கட்சிகளுமே வந்துட்டு இது ஒரு அரசியலாக்க தான் முயற்சிக்கிறாங்க. நிச்சயமாக இதை வந்து இந்த கட்சிகள் அனைத்தும் அரசியலாக்கி கொண்டிருக்கின்றன என்று நான் உறுதியாக சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் மத்தியில வந்து மதுவிலக்குன்றது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கடைகள் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக கடைகள் இருப்பது வந்து கண்டிப்பாக கணிசமான அளவில் குறைக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் வந்து அதை விரும்புகிறாங்க அவங்க. ஏன்னா அதிகமாக அவங்க தான் வந்து குடியால் அதிகமாக பாதிக்கப்படுவது வந்து பெண்களும் தாய்மார்களும் தான். ஆகவே அவர்கள் மத்தியில் அந்த கோரிக்கை இருக்குது. ஆனால் அவர்களே கூட வந்து பூரண மதுவிலக்கை ஏற்றுக்கொள்வார்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஷயம் அறிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஹரியானா ஆந்திராலெல்லாம் கடந்த 15-20 ஆண்டுகளில் அதுதான் நடந்தது. மதுவிலக்கு கோரி போராடிய ஹரியானாவிலே பெண்கள் வந்து மதுவிலக்கு வந்த பிறகு ஏற்பட்ட வேறு சூழ்நிலை காரணமாக அவர்களே கடைகளை திறப்பதற்கான அந்த இதை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் போய் அவங்க குடிச்சிட்டு வர்றது அதில் வரக்கூடிய வேறு பிரச்சனைகளால். ஆகவே பூரண மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது. என்னை பொறுத்தவரையில் அது வந்து தேவையும் மற்றது. அது அவ்வளவு சுலபமாக கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்னா கடைகளை கணிசமான அளவில் குறைக்கணும். எண்ணிக்கையை, கடைகளின் வேலை நேரத்தை குறைக்கணும். ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்குமான தூரத்தை வந்து அதிகப்படுத்தணும். இவையெல்லாம் தான் வந்து அரசாங்கம் முதல்ல செய்யணும். அதை கண்டிப்பாக அந்த அரசாங்கம் செய்யணும். ஏன்னா இது மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்டதாக ஆயிடுச்சு. அது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட செய்தியிலே வந்து திமுக வந்து நேற்று வந்து ஆளுநரிடம் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. கொடுத்துல வந்து மது விலக்கு சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் போடணுன்றாங்களாம். இது எனக்கு வந்து அபத்தமாக இருக்குது. இது வந்து திமுக வந்து தெளிவாக இதை ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இதை அரசியலாக்கிட்டு இருக்காங்க. இந்த மதுவை வந்து யார் ஆரம்பிச்சாங்க, கலைஞர் கொண்டு வந்தாரா, எம்ஜிஆர் கொண்டு வந்தாரான்ற ஆர்குமெண்ட்லாம் பழைய ஆர்குமெண்ட். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இன்னைக்கு வந்து மதுவிலக்கு ஒரே நாளில் அவசர சட்டம் போட்டு கொண்டு வர முடியுமா, அது எவ்வளோ தூரம் சாத்தியமற்றதுன்றது நம்ம எல்லாரையும் விட கலைஞருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் 19 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். இது வந்து பொருளாதாரம் மட்டும் முக்கியம் இல்லை. அந்த 30,000 கோடி இலக்கு நிர்ணயம் அது மட்டும் முக்கியம் இல்லை. நீங்கள் அதை வேறு வழிகளில் அந்த பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா கூட இது மனித உளவியலோடு மனித மனங்களோட சம்பந்தப்பட்டது. நீங்கள் வந்து குடின்றது கற்பக்கொடி காலம் தொட்டு இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து அண்டை மாநிலங்களில் ஓடும்பொழுது யாராலையுமே அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம் உலகமயமாகிவிட்ட சூழலில் ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும், அதை அனுபவிக்கணும்னா வந்து உங்கள் ஊரில் அது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இ-காமர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். அதை வந்து எல்லாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இவ்வளவு சிக்கல்கள் இதில் இருக்கின்றன. ஆகவே படிப்படியாகத்தான் இந்த இலக்கை நோக்கி நாம் முன்னேற முடியுமே தவிர அவசர சட்டம் போட்டு மதுவிலக்கு வேணும்னு திமுக கேட்பது என்பது வந்து பச்சை சந்தர்ப்பவாத அரசியல். இது வந்து அவங்க எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்காங்கன்றத காட்டுது. இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அதிமுக மேல வேற எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது அப்படிங்கிற இதனால தான் இந்த மதுவிலக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனையாக்குறாங்கிறது அதிமுக தரப்பினரோட கருத்தா இருக்கிறது. ஓரளவு அது உண்மை. நான் அதை ஏற்றுக்கிறேன். அதிமுக இந்த விஷயத்தில் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா திடீர்னு வந்து 10 நாளா ஏன் வந்து இது வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்குது. மதுவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அரசாங்கம் மதுவை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு ஊர், இப்போ எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம், என்னுடைய நெருங்கிய நண்பருடைய உறவினருக்கு சொந்தமான ஒரு வீடு திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில். அந்த ஊரில் போய் இவங்க சாராய கடையை டாஸ்மாக திறக்கும்பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் கொடுக்க மறுக்கிறார். அவரை கம்பல் பண்ணி மிரட்டி திறக்கிறாங்க. என்ன கேட்டால் கலெக்டர் என்ன சொல்றாரு, டாஸ்மாக்கு தான் அதிகாரம், கலெக்டருக்கு அதிகாரம் கிடையாது, எங்கே வேணால் எப்படி வேணால் கடையை திறப்புன்றாங்க. நீங்கள் இது எப்படி பார்க்கணும்னு கேட்டால், அமெரிக்காவில் வந்து ஒரு அணு உலையை ஒரு இடத்தில் நீங்கள் நிறுவனம்னா கூட வந்து அந்த உள்ளூர் பஞ்சாயத்தோட அனுமதி தேவை, இல்லாமல் நீங்கள் நிறுவிட முடியாது. இங்கே ஒரு சாராய கடையை திறக்கிறதுக்கு கூட வந்து நீங்கள் வந்து அந்த உள்ளூர் மக்களோட அனுமதி இல்லாமலே நான் போய் திறப்பேன்னா இங்கே தான் சிக்கல் வருது. இதுதான் ப்ரமோஷன்றது. நீங்கள் 30,000 கோடின்னு சொல்கிறீங்க இல்லையா வருமானம், அது 30,000 கோடின்றது எப்படி வரும்? கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு வந்து அதில் வந்து வர்த்தகம் இருந்ததுனா தான் 30,000 கோடி வரும். அப்போ எந்த அளவுக்கு வந்து இது ஒரு சாராய பொருளாதாரமாக மாறி இருக்கிறது என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அவசர சட்டங்கள் மூலமாகவோ திடீரென்று ஒரே நாளில் கடையை மூடுவதன் மூலமாகவோ இது சாத்தியப்படாது. கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கலாம். பூரண மதுவிலக்கு என்பது கள்ள சாராயத்திற்கும் அதன் மூலம் வரக்கூடிய உயிரிழப்புகளுக்கும் தான் வழிவகுக்கும். அடுத்ததாக டெல்லியில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற முடக்கம், அதாவது வந்துட்டு கடந்த வாரம் 25 காங்கிரஸ் எம்பிக்களை வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. இதே தான் 2004, 2009ஆம் ஆண்டு பிஜேபி ஆட்சியில் நடந்தது. அப்போ அவங்க பண்ணப்போ எந்த இடைநீக்கமும் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாம், இது முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி 2004, 2009ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி தொடர் அமளிகளில் ஈடுபட்டாங்க. ஒருத்தரை கூட அவங்க சஸ்பெண்ட் பண்ணல. என்ன சொல்லப்போனால் 2004 முதல்ல டாக்டர் மன்மோகன் சிங் அரசு வந்த பொழுது தொடர்ச்சியாக 2 மாதங்கள் அவையை முடக்கினாங்க. 2009 அதுமே 2G வழக்கில் முடக்கினப்போ அருண்ஜேட்லி சொன்னது வந்து நாடாளுமன்றத்தை முடக்குவது என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை, அதுவும் வந்து ஒரு விதமான அரசியல் அணுகுமுறைன்னு வெளிப்படையாக பேசினார். 2013 சுஷ்மா ஸ்வராஜும் அதே சொன்னார், எங்கள் கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்காத வரைக்கும் நாங்கள் முடக்குவோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்று அவர்கள் வேறு மாதிரி பேசுகிறார்கள். அப்பொழுது ஒரு பிஜேபி எம்பி கூட வந்து
உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் செய்யப்படவில்லை. இந்த 5 காங்கிரஸ் எம்பிக்கள் 25 காங்கிரஸ் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து இருப்பது என்பது வந்து இது வந்து தெளிவாக வந்து ஒரு எதிர்க்கட்சியே இல்லாமல் நாங்கள் நாடாளுமன்றத்தை நடத்துவோம், மக்களவையை நடத்துவோன்ற ஒரு சமிக்கையை வந்து ஆளும் கட்சி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்குது. இது ரொம்ப அபாயகரமானது. ராஜ்யசபாவில் இதை அவங்களால பண்ண முடியாது, ஏன்னா அங்கே காங்கிரஸ் மெஜாரிட்டி. இது இப்படியே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, வெறும் பிஸ்னஸ்ன்றது வந்து உங்களுக்கு லோக்சபாவில் மட்டும் இல்லை, ராஜ்யசபாவில் மட்டும் நிலைக்குழுக்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் காங்கிரஸால் டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஆகவே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அடிப்படையில் ஜனநாயக விரோதமான ஒரு காரியம். ஆனால் அதே சமயத்தில் இந்த எதிர்க்கட்சிகளும் வந்து தொடர்ச்சியாக அவையை முடக்கிறது, கோஷம் போடுறது, கூச்சல் போடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருப்பது அங்கே போய் பேசுவதற்குத்தான். உங்கள் பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் நீங்கள் பேசாமல் தொடர்ந்து அவையை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறது, சதைக்கிறதுன்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக நான் சொல்ல வருவது என்னவென்றால், 2 தரப்பும் சற்று இறங்கி வர வேண்டும். 25 காங்கிரஸ் எம்பிக்களின் இடைநீக்கம் என்பது 5 நாட்கள் இடைநீக்கம் நாளையோட முடியுது. அது வந்து நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அதை ஒரு ஜனநாயக விரோத போக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக இப்போ பீகார் மற்றும் ஹிமாச்சல பிரதேசருக்கு ஆளுநர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முதல்வருடைய ஆலோசனை இல்லாமல் அவரோட ஆலோசிக்காம வந்துட்டு இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை பற்றி ஆமாம், அது இன்றைக்கு 2 மாநிலங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் பீகார். பீகார் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பீகார் வந்து இன்னும் 2 மாதங்களில் தேர்தல்களுக்கு போக போகிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னை கலந்தாலோசிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன், நீதிபதி சர்க்காரியா, உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா அவர்கள் தலைமையிலான ஒரு கமிஷன் கொடுத்த பரிந்துரைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் சுமூகமாக இருக்கணும்னா நீங்கள் எந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு ஆளுநரை நியமிச்சிங்கனாலும் அந்த முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு ஜனநாயக பண்பு. இதை வந்து இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் வந்து நாடு விடுதலை அடைந்து 67 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் காங்கிரஸ் தான் ஆண்டு இருக்கிறது. காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தான் தோன்றித்தனமாக நடந்துப்பாங்க, மாநில அரசுகளை மதிக்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு கவர்னரை போடுவாங்கன்றதான். அது உண்மையும் கூட. அதே தப்பு தான் இன்றைக்கி பிஜேபி செய்யுது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு பிடிக்காத, அவருக்கு சொல்லாத அவரிடம் சொல்லாமல் ஒருத்தரை போய் அங்கே கவர்னராக போடுவாங்க. அதேமாதிரி தனக்கு பிடிக்காத மாநிலத்திலலாம் அவங்கள தான் கொண்டு போய் போடுவாங்க. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, 1993 வந்து டாக்டர் சென்னாரெட்டி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட பொழுது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார், அவரை கலந்து ஆலோசிக்கவே இல்லை. அப்போ அது ஒரு பிரச்சனையாகவே மாறியது. ஆகவே இது வந்து ரொம்ப தவறு. யார் முதலமைச்சராக இருந்தாலும், அது ஜெயலலிதாவோ நிதிஷ்குமாரோ யார் முதலமைச்சராக இருந்தாலும், அந்த மாநில முதலமைச்சரை கலந்தாலோசிக்காமல் நீங்கள் ஒரு மாநில ஆளுநரை நியமிப்பது என்பது வந்து நிச்சயமாக ஒரு தவறு. அது ஒரு சட்டப்படி அதற்கு அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கலாம், ஆனால் அரசியல் தார்மீக நெறிமுறைகள் படி அது கிடையாது. ஏன்னா நம்ம செட்டப்பில் வந்து மாநில அரசாங்கங்களுக்கு அதிகமான அதிகாரம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மாநில முதலமைச்சரும் எம்எல்ஏக்களும் தான் வந்து மக்களோட நெருக்கத்தில் இருக்கவங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது எங்கேயோ இருக்குது. ஆகவே நிதிஷ்குமாரோட அந்த கருத்து என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். கண்டிப்பாக சார், இன்னைக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசினோம். இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம வரும் நாட்களில் வந்து அடுத்த வாரம் இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகள் வரும், அதை பற்றி விவாதிப்போம். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் பேப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.